பகவானை அறிதல். சில கொள்கைகளின் மூலமாகவோ அனுமானங்களின் மூலமாகவோ பகவானை அறிந்து கொள்ள முயன்றால் அஃது இயலாது. நாங்கள் பகவானை அறிந்து விட்டோம் என்று சிலர் கூறலாம். ஆனால் பகவானை உள்ளவாறு அறிந்து கொள்ளுதல் சாத்தியமில்லை. ஏனெனில் நமது புலன்கள் எல்லைக்கு உட்பட்டவை, பகவானோ எல்லைக்கு அப்பாற்பட்டவர். எல்லைக்கு அப்பாற்பட்டவரை எல்லைக்கு உட்பட்ட புலன்களை கொண்டு அறிதல் எவ்வாறு சாத்தியம்? பகவானை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை சாஸ்திரங்கள் நமக்கு விளக்குகின்றன. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பவேத்கிராஹ்யம் இந்திரியை. நமது புலன்கள் குறைபாடுகள் கொண்டவை. நம்மால் பௌதிக உலகை கூட பக்குவமாக புரிந்து கொள்ள இயலவில்லை. இரவு நேர வானில் பல நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் காண்கிறோம். ஆனால் அவை என்னவென்று நமக்கு தெரியாது. சந்திரனை பற்றி கூட நமக்கு எதுவும் தெரியாது. பூமியில் உள்ளவற்றை பற்றியும் நமக்கு தெரியாது. நமது அறிவானது இவ்வாறு எப்போதும் பக்குவமற்றதாக உள்ளது. இதனை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். நிலை இவ்வாறு இருக்க நாம் எல்லா வகையான அறிவையும் பெற்றுள்ளோம் என்று பெருமைப்படுவதும் விஞ்ஞானத்தில் முன்னேற்றமடைந்துள்ளோம் என்று உளறுவதும் முட்டாள்தனமாகும். அன்றாடம் காணும் பௌதிக பொருட்களை கூட நம்மால் பக்குவமாக அறிந்து கொள்ள இயலாதபோது ஆத்மாவை எவ்வாறு நம்மால் அறிந்து கொள்ள இயலும்? நமது குறைமதியை கொண்டு ஆன்மீகமானவரான கிருஷ்ணரை அறிவது சாத்தியமல்ல. அதற்கு சாத்தியமே இல்லை என்றால் கிருஷ்ண உணர்வை பற்றி நாம் எதற்காக பெரிதும் கவலைப்படுகிறோம்? சாஸ்திரம் விளக்குகிறது. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பவேத்கிராஹ்யம் இந்திரியை சேவோன்முகே ஹி ஜிஹ்வாதவ் ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யத. உங்களது பக்குவமற்ற புலன்களால் கிருஷ்ணரை உள்ளவாறு உணர இயலாது. ஆயினும் சேவகனாக, நண்பனாக, பெற்றோராக அல்லது காதலராக ஏதேனும் ஒரு முறையில் கிருஷ்ணரது சேவையில் ஈடுபடுவதற்கான ஆர்வத்தை நாம் வளர்த்து கொள்ளும்போது கிருஷ்ணர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ண நாமாமிருதம் 4. கிருஷ்ண பக்தி இயக்கம் புனித நாமத்தை ஜெபம் உச்சரிக்கும் முறையில் மக்களின் அசுர மனநிலையை அழிக்கும். பகவத்கீதையில் கூறப்பட்டது போல் கடவுள் வரும் போது 2 நோக்கத்துடன் வருகிறார். பக்தர்களை காத்து அசுரர்களை அழிக்க கிருஷ்ணர் அவதரித்த போது பல அசுரர்களை கொன்றார். பகவான் விஷ்ணுவின் படத்தில் சங்கு, தாமரை, கதை, சக்கரம் வைத்துள்ளார். கடைசி 2 ஆயுதங்கள் அசுரர்களை கொல்ல. இந்த உலகில் 2 விதமான மனிதர்கள் உள்ளனர். அசுரர்கள் மற்றும் பக்தர்கள். பக்தர்களை தேவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். எனவே கிருஷ்ணர் வரும் போது பக்தரை காத்து அசுரர்களை அழிக்கிறார். இந்த யுகத்தில் சைதன்யரின் நோக்கமும் அதுதான். பக்தரை காத்து அசுரர்களை அழிக்கிறார். ஆனால் இந்த யுகத்தில் அவரது ஆயுதம் வேறாக உள்ளது. சக்கரம் அல்லது கதை அல்ல அவரது ஆயுதம். அவரது ஆயுதம் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக மக்களின் அசுர மனோநிலையை அழிக்கிறார். இந்த யுகத்தில் மக்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள். அணு ஆயுதங்களை தயாரித்து தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள். எனவே இறைவன் அவர்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரது அவதாரம் அசுர மனநிலையை கொல்ல தான். அது கிருஷ்ண பக்தி இயக்கத்தால் நடைமுறைப்படுத்த முடியும். எனவே ஒரு முறை ஜபிக்கவும். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. 108 முறை ஜபிக்கவும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜபிப்போம், ஆனந்தமடைவோம். நமது உண்மையான உணர்வு. கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் குறிக்கோள் அனைத்து உயிர்வாழிகளையும் தங்களது உண்மையான உணர்விற்கு கொண்டு வருவதாகும். இந்த பௌதிக உலகிலுள்ள அனைத்து உயிர்வாழிகளும் ஒருவகையான அறியாமையால் துன்பப்படுகிறார்கள். அந்த பௌதிக நோயை குணப்படுத்தி அனைவரையும் மீண்டும் தங்களது உண்மையான உணர்விற்கு கொண்டு வருவதே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கமாகும். பேய் பிடித்த மனிதன் முட்டாள்தனமாகவே பேசுவான். அதுபோல ஜட இயற்கையினால் பீடிக்கப்பட்டுள்ள அனைவரும் என்ன பேசினாலும் அது முட்டாள்தனமாகவே இருக்கும் என்று ஒரு வங்காள கவிஞர் கூறியுள்ளார். ஒருவன் சிறந்த தத்துவவாதியாக அல்லது விஞ்ஞானியாக கருதப்படலாம். ஆனால் அவன் மாயை என்னும் பேயினால் பீடிக்கப்பட்டிருந்தால் அவனது ஆராய்ச்சி, பேச்சு என அனைத்தும் ஏறக்குறைய அபத்தமானதாகும். மனோவியல் மருத்துவர் ஒருவர் ஒரு கொலையாளியை சோதனை செய்ய நேர்ந்தபோது தன்னால் சோதிக்கப்படும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் பைத்தியக்காரர்களே என்று அறிவித்தார். அதாவது இந்த பௌதிக உலகத்தில் நிதான புத்தியுள்ள ஒருவனை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானதாகும். கிருஷ்ண உணர்வு என்னும் தங்களுடைய உண்மையான உணர்விற்கு மனிதர்களை கொண்டு வருவதே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் குறிக்கோளாகும். மேகத்திலிருந்து விழும் நீர் தூய்மையானது. ஆனால் அது நிலத்தை தொட்டவுடன் நிறம் மாறி சேரும் சகதியுமாக ஆகிவிடுகிறது. அதே போல கிருஷ்ணரின் அங்க துணுக்குகளான நாம் உண்மையில் தூய்மையான ஆத்மாக்கள். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், மமைவாம்சோ ஜீவ லோகே ஜீவ பூத சனாதன மன ஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்களாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். பகவத்கீதை 15:7.
கிருஷ்ணர் என்றால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் முழுமுதற் கடவுள் என்று பொருள். தங்கத்தின் சிறு துணுக்கும் தங்கமே என்பதால் கிருஷ்ணருடைய மிகச்சிறிய அங்க துணுக்குகளான நாமும் குணத்தின் அடிப்படையில் கிருஷ்ணருக்கு சமமானவர்களே. இறைவனின் உடலும் உயிர்வாழிகளின் உண்மையான ஆன்மீக உடலும் ஒரே ஆன்மீக இயற்கையை கொண்டவையாகும். எனவே களங்கமற்ற நிலையில் கடவுளைப் போன்ற உடலை பெற்றிருந்த நாம் மழை நீர் நிலத்தில் விழுவது போல கிருஷ்ணரின் புறசக்தியான பௌதிக சக்தியால் ஆதிக்கம் செய்யப்படுகின்ற இந்த பௌதிக உலகத்தோடு தொடர்பு கொண்டுள்ளோம். வழங்கியவர் தெய்வ திரு அ. ச. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர்.